வணக்கம் ஆய்வான் மச்சான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குது. அதாவது கொரோனா வைரஸில் நம்மளாம் கஷ்டப்பட்டோம் தானே. அதே மாதிரி இப்போ ஹண்டான்னு சொல்கிற ஒரு வைரஸ் பரவி வருது. அந்த ஹண்டா வைரஸ் இப்போ அங்கே தாவி இங்கே தாவி தற்போது ஆசியாவுக்குள்ளே வந்துக்குது. ஆசியாவிலையும் இஸ்ரேலுக்கு தாவிட்டதா இப்போ செய்தி வந்துக்குது. ஆர்ஜென்டினாவில் போன ஒரு சுற்றுலா பயணி கப்பலில் பல பேருக்கு காய்ச்சல் வந்துக்குது. இந்த காய்ச்சலில் சில பேர் இறந்து போயிட்டாங்க. பிறகு அந்த கப்பலில் போய்த்து அந்த இறந்து போனவரை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு ஹண்டான்னு சொல்கிற வைரஸ் இருந்துக்குது. இந்த ஹண்டா வைரஸ் வந்து 1950ஆம் ஆண்டு வடகொரியா தென்கொரியா போர் நடக்கிற நேரத்தில் தென்கொரியாவுக்கு சார்பாக அமெரிக்கா படை ஐநா படையெல்லாம் வந்து தென்கொரியாவில் கேம்ப் அடிச்சுக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஏராளமான பேருக்கு காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்து அதிகமான மக்கள் வந்து, அதாவது ராணுவ வீரர்கள் வந்து கிட்னி ஃபெயிலியர் மற்றும் கடுமையான காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தாங்க. ஆனால் எதால் உயிரிழந்தாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு தொற்று நோயால் தான் உயிரிழந்தாங்கன்னு தெரிய வந்தது. புறவு கொரியாவில் யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு 1970ஆம் ஆண்டு கொரியா விஞ்ஞானி இதை பற்றி ஆராயிற நேரத்தில் கொரியாவில் இருக்கிற சில எலிகளால், ஹண்டா நதிக்கு அருகாமையில் காணப்படுற எலிகளால் தான் வந்து இந்த ஹண்டாங்கிற வைரஸ் பரவிக்குது அப்படிங்கிறதால அந்த நதி ஹண்டா நதிக்கு பக்கத்தில் தான் அந்த நதி ஹண்டா நதிக்கு அருகாமையில் தான் அந்த எலிகள் இருந்தது. ஆகவே இதுக்கு ஹண்டா வைரஸ், அந்த நதியுடைய பேரை சேர்த்து ஹண்டா வைரஸ் என்று சொல்லி இதுக்கு வச்சுட்டாங்க. அது 1950 நிறைய பேர் செத்து போய் 1970ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு மறுபடியும் அது பரவி வருவதா, ஸ்ப்ரெட் ஆகிறதா ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. இருந்தாலும் கடைசியாக இஸ்ரேலில் உள்ள ஒருவருக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்ரேல் சொல்லுது அது வந்து அவர் ஐரோப்பா நாட்டுக்கு, மேற்கு ஐரோப்பாவுக்கு பயணம் செஞ்சதால் அங்கே இருந்து தான் அவருக்கு வந்தது, யாரும் பயப்பட தேவையில்லை, இது அந்தளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகாது, வீரியமாகாது என்று இஸ்ரேலில் உள்ள சில சுகாதார அமைப்பு தெரிவிக்குது. இருந்தாலும் அதில் உள்ள சில தகவல் அடிப்படையில் சில வைரஸ் வந்து மனிதர்கள் தாவக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதிகமானது வந்து மனிதர்களிலிருந்து இன்னொரு மனிதருக்கு தொத்தாது, அதாவது ஸ்ப்ரெட் ஆகாது, தொத்தி போகாது அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ நாம் எல்லாம் நம்ம நாடுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சொல்ல போனால் அதில் அறிகுறி என்னென்னு சொன்னால் கடுமையான காய்ச்சல் வரும். அடுத்தது என்னென்னு சொன்னால் நுரையீரல் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதுகள் தான் முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுவது. உலக சுகாதார நிறுவனங்கள் எல்லாம் வந்து இதை வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் உலகத்தில் இது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக இப்போ இருக்குது, இந்த ஹண்டாங்கிற வைரஸ். ஆகவே நாமளும் எச்சரிக்கையாக இருப்போம்.